अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் மகாபாரதத்திலே மிகச் சிறந்த பகுதியாக பார்க்கப்படுகிறது. உயர்ந்த தர்மம் எது என்று கேட்ட பீஷ்மாச்சாரியர், கேட்கப்பட்டவர் யுதிஷ்டராலே கேட்கப்பட்டு அந்த யுதிஷ்டரனுக்கு பதில் சொல்லுகின்ற பீஷ்மாச்சாரியர் பகவானுடைய நாம சங்கீர்த்தனமே உயர்ந்த தர்மம் என்பதாக சொல்லி அதற்காக ரிஷிகளாலே தொகுக்கப்பட்டு சொல்லப்பட்டு கொண்டிருந்த திருநாமங்களை அவர் சொல்லுகிறார். ரிஷிபி பரிகீதானி தானி வக்ஷாமி என்று சொல்லி ரிஷிகளாலே பரிகீதம் பண்ணப்பட்டவற்றை உனக்கு சொல்லுகிறேன். இவர்களெல்லாம் யானி நாமானி கவுனானி, எல்லாம் எம்பெருமானுடைய குணங்களை தெரிவிப்பவை என்றெல்லாம் அவர் சொல்லி இந்த திருநாமங்களை சொன்னார். இந்த திருநாமங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான அர்த்தங்களை ஆச்சாரியர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். இன்றைய தினம் முதலிலே 793வது திருநாமம் மகாகர்மா என்கிற திருநாமத்தை பார்க்கிறோம். மகாகர்மா என்னால் நான் மிக பெரிய செயல்களை உடையவர், கர்மா என்னால் செயல், மகாகர்மா பெரிய செயல்களை உடையவர் என்று அதுதான் நேரடியான பொருள். ஆதிசங்கர பகவத்பாதர் என்ன அர்த்தம் காட்டுகிறார்? மகாந்தி வியதாதீனி பூதானி கர்மாணி காரியாணி அஸ்யேதி மகாகர்மா. அதாவது இருக்கிறதுக்குள்ள ரொம்ப பெரிய தத்துவம் என்று நாம் எதை நினைக்கிறோம் என்னால் வியத் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆகாசம். ஆகாசம் என்னால் ஏதோ நாம் மேலே பார்க்கிறோம் என்று அப்படி நினைக்கிறோம், அதல்ல. ஆகாசம் என்னால் அந்த இடைவெளி, அதற்குத்தான் ஆகாசம் என்று பெயர். அதை நாம் ஸ்கை என்கிற சப்தத்தாலே சொல்லக்கூடாது. ஆகாசத்தை சாதாரணமாக அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? அந்த ஈத்தர், ஸ்பேஸ் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அதற்குத்தான் ஆகாசம் என்று பெயர். அப்படிப்பட்ட வியதாதீனி பூதானி என்று இப்படிப்பட்ட பூதங்கள். ஆகாசம் ஒன்றை சொன்னால் அதுலேருந்து ஆகாசத்திலேருந்து வாயு உண்டாயிற்று, வாயுவிலேருந்து அக்னி உண்டாயிற்று, அக்னியிலேருந்து ஜலம் உண்டாயிற்று, ஜலத்திலிருந்து பூமி உண்டாயிற்று என்று பஞ்சபூதங்களும் நாம் அங்கே கொள்ள வேண்டும். ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பூமி, இந்த பஞ்சபூதங்களெல்லாம் மிகப்பெரிய தத்துவங்கள். இவற்றையெல்லாம் படைத்தவர் மகாகர்மா என்றால் மகாந்தி, மிகவும் பெரியவைகளான வியதாதீனி, ஆகாசம் முதலான பஞ்சபூதங்கள், அந்த பூதங்களையெல்லாம் இவன் படைத்தான். ஆகையினாலே இவனை மகாகர்மா என்கிறார் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். ஆனால் இந்த திருநாமம் புத்தாவதாரத்தை சொல்லுகிறது என்று ஏற்கனவே காட்டிக்கொண்டு வருகிறார் அல்லவா பராசர பட்டர். ஆகையினாலே இப்படி வேத மார்க்கத்தை குலைத்து அவன் பிரச்சாரம் பண்ணுகிறான் என்று சொன்னால் அது சரியான காரியமாக இருக்குமா? பகவானே போய் வேதத்தினுடைய பெருமையை குறைக்கும் வண்ணம் அந்த வேதத்தை நீங்கள் நம்ப வேண்டாம் என்று பிரச்சாரம் செய்தான் என்று சொன்னால் அது எப்படி நல்ல செயலாக ஆகும் என்று சிலருக்கு சந்தேகம் உண்டாகலாம் அல்லவா? அதுக்காக இந்த திருநாமம் வந்தது என்று சொல்றார். இந்த காரியத்தை ஏன் செய்தான் என்றால் சொல்றார் பாருங்கள். ஏவம் பிரபன்ன பரிபாலனார்த்தத்வாத்து, இது சரணமடைந்தவர்களை காப்பதற்காக செய்த செயல் இது. அதாவது தன்னை சரணமடைந்த இந்திரன் முதலான தேவர்கள், அவர்களுக்கு அசுரர்களாலே ஏற்படுகிற ஆபத்து, அதிலும் அந்த அசுரர்கள் இந்த வேத மார்க்கத்திலே சென்று இன்னும் அதிகமான பலம் பெற்று விடுகிறார்கள். அதனால் அவர்களை அந்த வேத மார்க்கத்தில் செல்லாமல் தடுப்பதனால என்ன கிடைக்கிறது?
அவர்களுக்கு அந்த பலம் இல்லாமல் போகிறது. அதற்காக அவர் செய்தார். ஆயினாலே பிரபன்ன பரிபாலனார்த்தத்வாத்து, இது சரணமடைந்தவர்களை காப்பதற்காக செய்த செயல் ஆகையினாலேயும், அதற்கு மேலே துராச்சார தண்டனார்த்தத்வாத்து ச, இன்னொரு அர்த்தம் என்னன்னா, துராச்சாரம் கெட்ட நடத்தையுடையவர்கள் அவர்களை தண்டிப்பதற்காக அவர்களுடைய மனதை இப்படி குழப்பினான். அப்படி இருக்கிறபடியினாலே கலு பரம காருணிகஸ்யைவ, மிகவும் கருணை உள்ளவனான பகவான் என்ன பண்ணினான், இப்படி விப்ரலம்ப சம்பவகா, அவர்களை வஞ்சிப்பதற்கு உண்டான செயல்களை இப்படியெல்லாம் செய்தான். ஆஹா ஏவம் நியாயவிருத்தத்வாத், இது மிகவும் சரியான செயல் ஆகையினாலே இப்படி புத்தாவதாரத்திலே அசுரர்களை வஞ்சித்ததும் கூட மகாகர்மா, மிக உயர்ந்த செயல்தான் என்று இந்த அர்த்தத்தை காட்டினார். சத்யசந்த தீர்த்தர் இந்த மகாகர்மா என்கிற திருநாமத்திற்கு முதலிலே என்ன அர்த்தம் காட்டுகிறார்னா, மகத்து ஜகத் சர்ஜனாதிக்கம் எஸ்யேதி மகாகர்மா என்று, உலகத்தை படைத்தல் காத்தல் அழித்தல் முதலான உயர்ந்த செயல்களை உடையவன் மகாகர்மா என்று ஒரு அர்த்தம் சொன்னார். இன்னொரு விதமாகவும் இதை பிரித்தார். மகா அகர்மா என்றும் இதை பிரிக்கலாம் என்று கொண்டு, மகாகர்மா என்னால் அகர்மா என்னால் என்ன, கர்மஹா கர்மா ஜீவஹா ந பவதி இதி வா, அதாவது ஜீவனாக இல்லாதவர், ஜீவாத்மா என்பவன் வேறு, பரமாத்மா என்பவன் வேறு. ஆகையினாலே அகர்மா என்று சொன்னால் ஜீவாத்மாவாக இருப்பவன் அல்லன் என்று ஒரு அர்த்தம் கிடைத்தது. அதற்கு மேலே வித்ய அபிஷயத்வாத், விதி அபிஷயத்வாத் அகர்மா என்னால் நமக்கெல்லாம் சாஸ்திரங்களிலே விதித்திருக்கிற கர்மங்களை செய்தே தீர வேண்டும், ஏனென்றால் சாஸ்திரங்களிலே விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பகவான் எப்படிப்பட்டவன் என்றால் அந்த விதிக்கு அப்பாற்பட்டவனாகையினாலே அவன் அகர்மா, செயல்களை செய்ய வேண்டிய இந்த கர்மங்களை செய்ய வேண்டாதவன், செய்வதற்கு அவசியம் இல்லாதவன், அதனால் அவனுக்கு அகர்மா என்று பெயர். அதிலேயும் மகாச்ச அசௌ அகர்மாச்ச இதி மகாகர்மா என்று, அவன் மிகவும் பெரியவனாயிருப்பவன், அதனால மகா அகர்மா என்றும் இதற்கு பொருள் கொள்ளலாம் என்று சத்யசந்த தீர்த்தர் மகாகர்மா மகா அகர்மா என்று ரெண்டு அர்த்தமும் காட்டுகிறார் இந்த இடத்திலே. அடுத்தபடியாக 794வது திருநாமம் கிருத்தகர்மா என்பது. கிருத்தகர்மா என்னால்னா ஆதிசங்கர பகவத்பாதர் என்ன அர்த்தம் காட்டுகிறார், செய்ய வேண்டியதை செய்து முடித்தவர் என்று, கிருதி என்று கூட சொல்லுவார்கள் இந்த திருநாமத்தை. இவர் கிருத்தகர்மா என்று அந்த அர்த்தத்தை காட்டுகிறார். என்ன சொன்னார், கிருத்தமேவ சர்வம் கிருத்தார்த்தத்வாத்து ந கர்த்தவியம் கிஞ்சிதபி கர்ம அஸ்ய வித்யத்தை இது கிருத்தகர்மா, அதாவது எல்லா செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாவற்றையும் இவர் செய்து முடித்து விட்டாராம். அதனால் இனிமேல் இவருக்கு செய்ய வேண்டுவது என்று ஒன்றும் இல்லை, ஆக வேண்டுவது என்று ஒன்றுமில்லாதபடியினால இவருக்கு செய்ய வேண்டிய கர்மம் எதுவுமே இல்லை. அதனால் கிருத்தகர்மா, எல்லாத்தையும் செய்து முடித்தவர் என்று ஒரு அர்த்தம் சொன்னார். இன்னொரு அர்த்தமும் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னால், தர்மாத்மகம் கர்ம கிருத்தவான் இதி வா என்று, அதாவது தர்மாத்மகம் கர்ம, தர்மத்தினாலே ஏற்படுகிற கர்மங்கள் என்னென்ன உண்டோ அதையெல்லாம் செய்தவர் என்று அப்படியும் சொல்லலாம். கிருத்தகர்மா என்பதற்கு அந்த அர்த்தத்தை சொன்னார். இதே திருநாமத்திற்கு பராசர பட்டர் அர்த்தம் காட்டுகிற பொழுது, இது புத்தாவதாரத்தை சொல்லுகிற ஒரு திருநாமம் என்று கொண்டார் அல்லவா, அதற்கு சேர என்ன சொல்றார்னா, தத் விப்ரலிப்சயா ஸ்வயமபி அனுஷ்டித ததாச்சாரா கிருத்தகர்மா, அதாவது அசுரர்களை வஞ்சிப்பதற்காக என்ன பண்ணினான் என்னால் அவர்களுடைய நாஸ்திக ஆச்சாரத்தை தாமும் அனுஷ்டித்தவர் கிருத்தகர்மா. அவர்கள் என்னென்ன செயல்களை செய்கிறார்களோ அது போன்ற செயல்களை தானும் செய்தார் புத்தாவதாரத்தில். ஏனென்றால் இப்படி தான் செய்தால்தானே தன்னை அவர்கள் நம்புவார்கள். அவர்களும் அதே மாதிரி அந்த துராச்சாரமான அனுஷ்டானங்களை செய்து கடைசியில் அவர்கள், இவனுக்கு எந்த கர்மமும் ஒட்டாது பகவான், ஆனால் அவர்களுக்கு அந்த கெட்ட காரியங்களை செய்பவதனால அவர்களுக்கு அழிவு ஏற்படுகிறது அல்லவா. ஆகையினாலே தேவர்களுக்காக அசுரர்களை அழிக்க வேண்டும், அதற்காகத்தான் இப்படிப்பட்ட கெட்ட ஆச்சாரங்களை தாம் அனுஷ்டித்து தம்மை அவர்கள் பின்பற்றும்படி செய்து அதனால் அவர்கள் நாசத்தை அடையும்படி செய்தவர் என்று அந்த அர்த்தத்தை காட்டுகிறார். கிருத்தகர்மா என்பதற்கு சத்யசந்த தீர்த்தர் மிகவும் சுருக்கமான அர்த்தத்தை காட்டுகிறார்.
பூர்ண கர்மா. பூர்ண கர்மா என்னால் முழுமையான செயல்களை உடையவர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். அடுத்தபடியாக 795வது திருநாமம் கிருதாகமஹ என்பது. கிருத ஆகமஹ என்பது. இதற்கு அர்த்தம் சொல்லுகிற பொழுது ஆதிசங்கர பகவத்பாதர் என்ன அர்த்தம் காட்டினார்னால், கிருதா வேதாத்மக ஆகமஹ ஏனேதி கிருதகர்ம கிருதாகமஹ. அதாவது இந்த இடத்துல ஆகம என்கிற சொல்லானது வேதத்தை குறிக்கிறது என்று கொள்ளுகிறார் ஆதிசங்கர பகவத்பாதர். அந்த வேதத்தை குறிக்கிறது என்று கொண்டால் அப்ப கிருத ஆகம என்னால் என்ன, அந்த வேதத்தை வெளிப்படுத்தினவர். அதாவது கிருதா வேதாத்மகா ஆகமஹா, இல்லை இப்படியும் அர்த்தம் வேதமாகிற ஆகமத்தை வெளிப்படுத்தினவர் என்று சொல்லலாம். அல்லது வேதத்தினுடைய அடிப்படையிலே ஆகமங்களை வெளிப்படுத்தினவர் என்றும் அப்படியும் அர்த்தம் சொல்லலாம். ஆனால் இது புத்தாவதாரத்தை சொல்லுகிற திருநாமம் என்று நாம் தொடர்ந்து பட்டருடைய வியாக்கியானத்திலே பார்த்து வருகிறோம் அல்லவா. ஆகையினாலே இந்த திருநாமத்திற்கு பராசர பட்டர் வியாக்கியானம் பண்ணுகிற பொழுது என்ன சொல்கிறான்னா, தத் ஸ்தேம்னே பிரணீத புத்த ஆர்கதாதி சாமயிக ஆகமஹா கிருதாகமஹா என்று. இப்போ கீழே என்ன சொன்னார் என்னால், கிருத கர்மா என்னால் அசுரர்களை வஞ்சிப்பதற்காக சில தீய ஆச்சாரங்களை அனுஷ்டித்தவர் என்று சொன்னார். இப்போ அதை நிலைநிறுத்துவதற்காக அதற்கு உரிய ஆகமங்களையும் இவரே பண்ணி வச்சிருக்காராம். அந்த புத்தாவதாரத்திலே ஏதோ சில ஆகமங்களை இவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அதைத்தான் சொல்லுகிறார். தத் ஸ்தேம்னே, அந்த துராச்சாரங்களை நிலைநிறுத்துவதற்காக என்ன பண்ணினார்னா, புத்த ஆர்கதாதி என்று 2 அவதாரத்தையும் சேர்த்து எடுத்துட்டார். அதாவது புத்தாவதாரம் மட்டுமல்ல, ஜெயினாவதாரம் என்னும் ஒன்று உண்டாம். ஆர்கத்தன் என்று பெயர் அவனுக்கு, அதாவது ஜெயினன் என்று பெயர். அவர்களும் கூட பகவானுடைய அவதாரம் தான். ஏன்னா புத்தாவதாரத்திலே ஒரு விதமாக வஞ்சித்தாரென்னால் ஜெயினர்களும் கூட இந்த வேதங்களை ஒப்புக்கொள்வதில்லை. இதெல்லாம் எதற்காக ஏற்பட்டது என்னால், இப்படி உலகத்திற்கு தீங்கு செய்கிற தீயவர்களை குழப்புவதற்காக, இதுதான் உயர்ந்தது என்று நினைத்து அவர்கள் மயங்குவதற்காக செய்யப்பட்ட ஆகமங்களாகினாலே, அப்படிப்பட்ட புத்தாகமும் ஜெயினாகமும் முதலிய சமய நூல்கள் அதை பகவான் தானே ஏற்படுத்தினான். எதற்காக என்னால், இப்படி தீய வழியிலே செல்பவர்களை வஞ்சிப்பதற்காக அவன் செய்த செயல் இது என்று. தத் ஸ்தேம்னே, அப்படி அந்த தீய வழியிலே செல்பவர்களை அதிலேயே நிலைநிறுத்துவதற்காக அதற்காக சில ஆகமங்களையும் ஏற்படுத்தினவன் என்று அந்த அர்த்தத்தை கிருதாகமஹ என்கிற திருநாமத்திற்கு அர்த்தமாக சொல்லுகிற பொழுது புத்தனை மட்டும் சொல்லாமல் ஆர்கதாதி என்ன ஆர்கத மதத்தையும் சேர்த்து ஜெயின மதத்தையும் சேர்த்து இந்த இடத்திலே அப்படி காட்டுகிறார். இந்த புத்தாகமும் ஜெயினாகமும் இதெல்லாம் கூட பகவானாலே தான் ஏற்படுத்தப்பட்டது என்று அப்படி சொல்லுகிறார் பராசர பட்டர். அதற்கு அடுத்தபடியாக கிருதாகமஹ என்கிற திருநாமத்திற்கு சத்யசந்த தீர்த்தர் அர்த்தம் காட்டுகிற பொழுது ஆதிசங்கர பகவத்பாதர் என்ன அர்த்தத்தை காட்டினாரோ அதை அப்படியே பின்பற்றி கிருதாகமஹ கிருத ஆகமஹ ஏன சஹா ததா என்று, அதாவது வேதங்களை வெளிப்படுத்தினவர், வேதங்களுக்கு ஆகமம் என்று ஒரு பெயர் உண்டாகையினாலே அந்த வேதங்களை வெளிப்படுத்தினவர் என்று அந்த அர்த்தத்தை காட்டுகிறார். ஆஹா, இப்போ கிருதாகமஹா என்கிற திருநாமத்திற்கு வேதங்களை வெளிப்படுத்தினவர் என்று ஆதிசங்கர பகவத்பாதரும் சத்யசந்த தீர்த்தரும் அர்த்தம் காட்டியிருக்கிறார்கள். ஆனால் பராசர பட்டர் மட்டும் வரிசையாக இந்த திருநாமங்கள் எல்லாம் புத்தாவதாரத்தை சொல்லுகிறது என்று காட்டிக்கொண்டு வந்தபடியினாலே அந்த அவதாரத்திற்கு சேர சில ஆகமங்களை அந்த சமயத்திற்கு சேர அதாவது அந்த சமய நூல்களை ஏற்படுத்தினவர் என்று இப்படியாக அர்த்தம் காட்டினார். இன்னும் பகவானுடைய திருநாமங்கள் இதேபோல் தொடர்கின்றன. தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विना व्यङ्कटेशं
नाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।